மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் தமிழ்நாட்டில் நடப்பதாக நான் எண்ணவில்லை. இது ஒரு போலீஸ் ஸ்டேட்டாக இருக்குது. குற்றம் செய்த போலீஸ் அதிகாரிகளுக்கு ப்ரமோஷன். பொல்லாத ஆட்சிக்கு பொள்ளாச்சியே சாட்சினார்ல, சொன்னாரா இல்லையா சார்? ஆனால் அந்த பொள்ளாச்சி வழக்கில் சம்பந்தப்பட்ட ஒரு அதிகாரியை அவர் தான் அந்த பாதிக்கப்பட்ட பெண்களின் பட்டியலை வெளியிட்டார். பெண்களின் பட்டியலை வெளியிட்டதே அந்த போலீஸ் அதிகாரி தான். ஆனால் அவரை தண்டிக்கலை, அவரை கண்டிக்கலை, அவரை பதவியிறக்கம் செய்யலை. அவருக்கு பதவி உயர்வு கொடுத்து கொண்டு வந்து தான் சொந்த தொகுதி கொளத்தூர்லேயே வச்சிருக்காரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடை பற்றி இவ்வளவு வீரவசனம் வச்சு போராட்டங்களை முன்னெடுத்தது திமுக. இன்னை வரைக்கும் அந்த கனிமொழி அக்கா விடாமல் தூத்துக்குடியில் போனால் பேசிகிட்டு இருக்கு. ஆனால் அருணா ஜெகதீசன் கமிட்டி அமைக்கப்பட்டு அந்த கமிஷன் ரிப்போர்ட் கொடுத்து 10 காவல்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பரிந்துரை செய்தும் அந்த போலீஸ் அதிகாரிகளுக்கு பதவி உயர்வு கொடுத்து ஒரு உயர் அதிகாரி ஒருத்தர் அந்த துப்பாக்கிச் சூட்டின் முக்கிய காரணகர்த்தாவை திகழ்ந்த ஒரு போலீஸ் அதிகாரி இன்று டிஜிபியாக இருக்கார். இன்னும் 3 மாதத்தில் ரிட்டையர் ஆக போகிறார்.